தமிழர்கள் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளில் நான் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களின் சார்பிலும் எங்களை எல்லாம் சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களின் சார்பிலும் குனியமுத்தூர் பகுதி கழகத்தின் சார்பிலும் நண்பர்கள் மற்றும் கழகத்தினர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தலைவர் மற்றும் பொறுத்து தலைவி இருவரும் தெய்வங்களின் நல்லாசியுடன் கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு SP வேலுமணி அண்ணன் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் குடியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் அண்ணன் T மதனகோபால் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் குடியமுத்தூர் 88ஆம் வட்ட கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இளைஞர்கள் எழுச்சி நாயகன் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா தலைவர் திரு SP வேலுமணி அவர்களின் நல்லாட்சியுடன் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி கண்டு புரட்சித் தமிழர் திரு எடப்பாடியார் ஐயா அவர்களை அரியணை ஏற்றுவோம் என்று சபதம் ஏற்போம். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தொண்டாமுத்தனுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் அண்ணன் SP வேலுமணியன் அவர்களின் சார்பாகவும் 87வது வார்டு நிர்வாகிகளின் கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எனது குடும்பத்தினரின் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புரட்சித் தமிழர் எதிர்கால முதலமைச்சர் அவர்களின் சார்பாகவும் அம்மாவின் ஆசியுடனும் கோவை மாவட்ட வேட்பாளர் அண்ணன் சார்பாகவும் தமிழக அமைப்புச்சாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் மேலான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. தாய் TV நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். தாய் TV நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் இந்த பொங்கல் நாளில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைய சபதம் ஏற்போம்.